கரங்களை தட்டி பாடுவோம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே இதை இவ்வுலகம் அறியும். எதிராய் செயல்படுவோர் என் பக்கம் வருவார்கள், என் இரட்சகர் எனக்குள்ளே அதை இவ்வுலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே.
தெரியும் ஆற்றல் எனக்குள்ளே. மலைகளை நொறுக்கிடுவேன், பதராக்கி பறக்க செய்வேன். அருங்காலை தெரியும் ஆற்றல் எனக்குள்ளே. ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில். மீண்டுமாக இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. ஓ பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த அழைப்புக்கு நேராய் நாம் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக திட்டமாக இருக்கிறது. அதனால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. இப்போ விசுவாசம் ரொம்ப ஒரு முக்கியமான பாருங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பங்கை வைக்கிறது. ஆனால் இந்த விசுவாசம்னா என்னன்றா அப்படின்னா நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவையில் நிச்சயமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும், எப்படி இதை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர முடியும். வளர்ச்சி கேட்டார் போல வெற்றியையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். விசுவாசிக்க முடியுது. ஆனால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் இதில் நம்பிக்கை, விசுவாசம் அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று வாசிக்கிறோம். அப்போ அன்பு இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையோ விசுவாசமோ எதுக்குமே பாருங்கள் என்ன செய்யாது, சக்ஸஸ் ஆகாது. எதுனா தெய்வீக அன்பு. அப்போ அந்த தெய்வீக அன்பு பாருங்கள் நம்ம இன்னும் அந்த அன்பிலே வளரும்படி, அந்த அன்பிலே வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர்
12ஆம் அதிகாரத்திலிருந்து பல காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் அன்பை பற்றி பார்க்குறோம். ரோமர் 11ஆம் பாருங்கள் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 11 அதிகாரங்கள் வரைக்கும் அங்கே தேவனுடைய இந்த அகாப்பை அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்புனா என்ன, பாவம்னா என்ன, பரிசுத்தனா என்ன, விடுதலைனா என்னென்னலாம் முதல் 11 அதிகாரங்களை சொல்கிறார். அடுத்து 2ஆம் அதிகாரத்திலேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் 5 அதிகாரங்களில் நாம் எப்படி தேவ அன்பிலே வாழ வேண்டும் என்பதை போதிக்கிறார். அப்போ நாம் எப்படி தேவ அன்பில் இந்த உலகத்தில் வாழணும், எப்படி வெற்றியாய் இருக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி இந்த தேவ அன்பை காட்டணும், நம்முடைய சபை விசுவாசிகள்கிட்ட எப்படியெல்லாம் அந்த அன்பை காட்டணும் என்பவெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கி 2 முக்கியமான அந்த வசனங்கள்லேருந்து பேச போகிறோம். முதலாவது பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை பார்க்குறோம். 18ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். கூடுமானால் அப்படின்றார். கூடுமானால்னால் பாருங்கள், நம்ம எல்லாருக்கூடையுமே சமாதானம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கூடையும் பாருங்கள் சமாதானமாக இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கூடையும் சண்டை போடலாம் தீவிரமாக இருப்பாங்க. யாரை கண்டாலும் சண்டை தான், யாரை கண்டாலும் எதாவது பேச வேண்டியதுதான். அப்படி இல்லாமல் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் அங்கே சொல்கிறாரு கூடுமானால் உங்களால் ஆன மட்டும், உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளவு நீ என்ன பண்ணுங்க பாருங்கள், எல்லா மனுஷரோடும் சமானமாக இருங்கள். எல்லா மனுஷரோடும் சமானமாக இருக்கிறது தான் பாருங்கள் கர்த்தருடைய அன்பு. எல்லா மனுஷர்கிட்டையும் நம்ம அன்பாக வாழணும், அன்பு செலுத்தணும் அப்படின்றதான் பாருங்கள் ஆண்டவரே என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. ஆனால் எல்லா மனுஷர்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கிறோம், ஆனால் அவங்க நம்மகிட்ட அன்பாலே நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க நம்ம மேலே அன்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஒன்றும் நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை, நம்ம அன்பாக இருக்கிறோம். அதே போல் எல்லா மனுஷர்கிட்டையும் நம்ம சமானமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஆனால் ஒரு சிலர் நம்ம அவங்ககிட்ட சமானமாக இருக்குன்னு போனால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோபத்தோட என்கிட்ட விலையை ஓடிடுவாங்க. ஒரு மாதிரி கோபத்தோடு இருப்பாங்க, ஒரு மாதிரி சில பகைகளை வச்சுக்குவாங்க, சில நேரங்களில் சில கசப்போடு இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களில் பாருங்கள், நாம் பாருங்கள் நம்ம சமானமாக இருக்கணும். ஆனால் சமானமாக இருக்குன்ற அதே வேளையிலே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லோரும் எடுத்துக்கொண்டு எரேமியா 29ஆம் அதிகாரம் எடுங்க. எரேமியா 29 7ஆம் வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமானம் இருக்கையில் உங்களுக்கு சமானம் இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் அவங்களோட யுத்தம் பண்ணி அநேகரை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு நாட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு அடிமையில் போல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஊரில் நீ இருக்கும்போது நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமானத்தை தேடி அதற்காய் கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணணுமா, நாம் இருக்கக்கூடிய இந்த ஊருக்காக, இந்த தேசத்துக்காக நாம் என்ன பண்ணணுமா பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணுமா. எதுக்கு அப்படின்னா சமாதானமாக இருக்கணும். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சண்டை பிரச்சனை கலவரம் இருந்தால் நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா? பாருங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோம். நீங்கள் பாருங்கள், கடந்த பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் 2 ஆண்டுகள் நம்முடைய இந்தியா முழுவதிலும் உலகம் முழுவதுலையும் ஒரே பயம். கொரோனானால் மக்களால் வெளியே போக முடியல, வர முடியல. பாருங்கள், ஒரு இருமனா பிடிச்சிட்டு போயிடுறான், தும்முனா கூட்டிகிட்டு ஓடிடுறான். அந்த மாதிரி பயங்கரமான சந்தேகம். பேப்பரில் இருந்து செய்தித்தாள் பாருங்கள், மேலே நியூஸ் சேனல் வரைக்கும் எடுத்ததெல்லாம் இதே பேச்சு தான். பாருங்கள், பயம் வராதால் கூட பயம் வந்துருச்சு, அளவுக்கு பண்ணி வச்சு. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே பயம். தேசத்தில் சமானம் கிடையாது, உலகம் முழுவதுலையும் சமானம் இல்லை. ஏங்க அப்படின்னா அந்த வியாதின்ற ஒரு கொடூர சக்தி மக்களுடைய வாழ்க்கையிலே சமானத்தை ஒரு மாதிரி குலைச்சி போட்டுருச்சு. ஆனால் அந்த வேலையிலையும் கூட நாம் அப்படிப்பட்ட வேலையிலும் தேசத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் கண்டிப்பாக நம்மளமா ஆட்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கி அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்மளை விடுதலையாக்கி இன்றைக்கி நல்ல ஒரு சமானமான ஒரு நல்ல சந்தோஷமான நல்ல ஒரு பாருங்கள் சுகத்தோட பலத்தோட ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கார் இந்த தேசத்தில். அப்படின்னா இந்த நாட்கள்லையும் நாம் என்ன பண்ணணுமா, நம்முடைய தேசத்துக்காகவும் நம்ம தேசத்தை ஆளுகை செய்கிற மக்களுக்காகவும்
பாருங்கள், நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்க வேண்டுமா. எதுக்கு ஜெபம் பண்ணணுமா? எங்கள் தேசத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே சமானத்தை கட்டளையிடுங்க. தேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சமானம் வேணும். ஏன்னா அவங்க திடீர்னு சண்டை கிண்டே போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால சரியாக அரசாங்கத்தை வழி நடத்த முடியுமா? முடியாது. அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு சமானத்துக்காக ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் என்ன பண்ணணும்? அந்த சமானத்தோடு எல்லோரும் வாழணும் என்பதற்காகவும் நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே எரேமியா மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் பாருங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரோடையும் சமானமாக இருக்கணுன்றது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய சமானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சமானமாக இருக்கணும். ஆண்டவரே, நம்ம ஒரு தெருவில் இருக்கிறோன்னு வச்சுங்க, அந்த தெருவில் இருக்க எல்லா பேருக்கும் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? பண்ணணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்ம பாருங்கள் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மனுஷரோடும் கூட நம்ம எப்படி இருக்கணுமா? சமானமாக இருக்கணும். நீங்கள் கூட இருக்கிறீங்க வேலை, ஒரு சில இடங்களில் நல்ல ஒரு அஃபிஷியலாக கவர்மெண்ட்டில் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அல்லது தொழில் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க. சில நேரங்களில் குடும்பத்திலே எடுத்துக்கங்க. குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். சமானத்தோடு இருக்கும்படி ஜெபம் பண்ணணும். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு சமானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் ஆண்டவரே. திடீர்னு ஒரு சண்டை வந்துடுது அந்த குடும்பத்தில். ஆண்டவரே, நீர் சமானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் நீங்கள் சில இடங்களில் வேலை செய்கிறீங்க. அந்த வேலை செய்கிற கம்பெனியில் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் அல்லது ஏதோ ஸ்கூலில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது என்னாக தெரியுமா? அந்த ஆள்கள்லாம் உங்களோட சமானமாயிருவாங்க. வேற சொல்லுது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோட என்ன செய்வார்களாம்? சமானமாவார்கள். உங்களுக்கு விரோதமாக சில ஆள்கள் தொந்தரவே கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யலை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது சில காரியங்களை செய்ய நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க உங்களை அறியாமலேயோ பொறாமையிலேயோ ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் மேலே விரோதித்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஆட்களே உங்களோட கூட என்ன பண்ணிடுவாங்க? சமானமாக வந்துடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமானத்தை நாம் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்துக்கு நம்ம போகலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம். இப்போ நான் சொன்ன அந்த வசனம் தான் எடுங்க. நீதிமொழிகள் 16 வாசிக்கிறேன். 7. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமானம் செய்வார். என்ன சொல்கிறார் ஆண்டவரே? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட என்ன செய்வார்களாம்? சமானம் செய்வார்களாம். எப்படி பார்த்தீங்களா? இப்போ நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வழியாக இருக்கணுமா? கர்த்தர் ஏற்றுக்கிற மாதிரி, கர்த்தர் விரும்புகிற மாதிரி ஒரு சமானமான ஒரு வழியாக நம்முடைய வழி இருக்கணும். சரி, இப்படி நம்முடைய வழி சமானமான ஒரு வழியாக இருக்கணும்னா இந்த இடத்துல இன்னொரு கேள்வியை நம்ம வைக்கணும். என்ன கேள்வி தெரியுமா? அப்படின்னா, சத்தியம் நமக்கு பெருசா இல்லை சமானம் பெருசா அப்படின்னு சில நேரங்களில் ஏற்படும். நல்ல கவனிங்க. சத்தியம் பெருசா, சமாதானம் பெருசா? நாம் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, சமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு ஒரு நிலை ஏற்படும். அப்போ சில நேரங்களில் இந்த சமானத்துக்காக என்ன பண்ணுவாங்க? சில நேரம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை போய் திருமணம் பண்ணும்படி யாராவது சொல்லுவாங்க, போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட சமானமாக இருக்குன்ற காண்டிய அவங்க சொல்கிற தட்டாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க? போய் அந்த ரட்சிக்கப்படாதால்கிட்ட போய் திருமணம் பண்ணி கடைசி சமாமன்ற பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி சமானத்தை இழந்து போயிடுவாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆனால் நல்ல கவனிங்க, சத்தியத்துக்காக நாம் ஒருவேளை சமானத்தை இழந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எல்லா நேரங்களையும் எல்லா மக்களும் நம்ம கூட சமானம் நம்ம விரும்புகிறோம், ஆனால் அவங்க விரும்பணுமே. சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன சர்ச்சுக்கு போகிறீங்க? நீங்கள் இப்படி சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கெல்லாம் வராதிங்க. நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இவன் ஒட்டும் உறவை வச்சு என்னதான் பண்ண போகிறான்? 10 பைசா கூட பிரயோஜனம் இருக்காது இல்லையா? ஆனால் நான் சொல்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையில ஒன்றா கவனிங்க. சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டீங்களாம்ல, கேஸ்னாரில் போயிட்டீங்களாம்ல, நம்மகிட்ட இருந்து அப்படியே வேறு எங்கேயோ போய் இறங்கிட்டீங்களாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சொல்லிட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, இதோட உங்கள் உறவை என்ன போகுது? அருந்து போச்சு இப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். என்னடா நம்ம சொந்தக்காரங்க சொல்லி சில இடங்களில் பார்த்துருங்க, மாமன், மச்சான், மதினி, கொழுந்தேன் எல்லா பேரும் சொல்லுவான். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி எல்லா பேரும் நம்மளை எதிர்க்கிறாங்களே, ஒரு சமானம் இல்லாமல் இருக்குதே, இப்போ இவங்களை சமானப்படுத்துறதுக்கு ஆண்டவரை விட்டுலாமா அப்படின்னு ஒரு முடிவு வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இவன் கூட சமானமாக இருக்கிறத விட
ஆண்டவருக்காக நான் சத்தியத்தை பிடித்து கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது, இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளை விரோதித்தவங்க, நம்மளை ஒரு மாதிரி பேசினவங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சத்தியத்துக்காக நிலைச்சி நிற்கும் போது இந்த மாதிரிலாம் ஒரு நாள் வந்து உங்களோட என்ன பண்ணுவாருங்க, சமானமாவார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மனுஷரோடும் சமானமாக இருக்கிறோம். சில நேரங்களில் நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க, உங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியம்னு சொல்லி ஊறும். என்ன பைத்தியம் போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது அப்படின்னுவான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பைத்தியம்னு சொல்கிறவனுக்கு பூரா பைத்தியம் பிடிச்சிருக்கு. நம்மளை யாராவது பைத்தியம் சொல்கிறான்னா அவன் தான் முதல் பைத்தியம், அவனுக்கு விலக மாட்டுது. ஏன்னா வேதம் சொல்லுது, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. அவன் பார்வையில் பைத்தியமாக இருக்குது, நம்ம பார்வையில் அது தேவ பலனாக தான். அப்போ என்னென்னா பாருங்கள், அவன் கூட சமானமாக இருக்கா, நம்ம ஆண்டவரை விட்டுட்டு போயிடக்கூடாது, ஆண்டவருக்காக நிற்கணும். போ, ஒரு நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, கண்ணீர் விட்ட போது, நான் தனியாக இருக்கும்போது நீ வந்தையா? யார் வந்தது? இவர் வந்தார், இவர் தான் எனக்கு வாழ்வை கொடுத்துருக்கிறார், இவருக்காக தான் நான் வாழ போகிறேன் என்ற அந்த ஒரு தைரியமான முடிவை எடுக்கும்போது நம்மை எல்லாரு கூடயும் தேவன் சமானம் பண்ண செய்வார். அப்போ இன்னைக்கு பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சத்தியத்துக்காக நிற்கும் போது சமானத்தோடு இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில ஆள் சொல்கிறான், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறான்னு வேதம் சொல்லுது. சிலர் சொல்கிறான் பாருங்க, இயேசு வந்தாருங்க, ஆனால் சிலுவையில் இன்னும் அடிக்கப்படலங்கன்றான். இது சத்தியமா? பிசாசுடைய உபதேசம். இந்த மாதிரி சொல்கிற காரியங்கள்கிட்ட ஒரு நாளும் ஒத்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்கள முதல்ல விரட்டியே விட்டுறணும், தேவையில்லை. ஏன்னா ஆண்டவருக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கும் விரோதமாக யாராவது பேசுகிறாங்க, நீங்கள் வாங்க உங்களோட சமானமாக இருக்க நாங்கள் விரும்புகிறோன்னு சொன்னாங்கன்னா அந்த மாயலை துரத்தியே விட்டுறணும். என்ன பண்ணணும்னா சத்தியத்துக்காக நிற்கணும். அப்போ இன்றைக்கி வந்து நாம் எல்லோரும் கூட சமானமாக இருக்கணும், ஆனால் அதே வேளையிலே சத்தியத்துக்காக என்ன செய்யணுங்க, நாம் நிற்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம், பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள். சில நேரங்களில் சொல்ல நம்மளை பார்த்து பிரியமானவர்களே என்றார். யார்? ஆண்டவருடைய பிள்ளைகளே. என்ன சொல்றார்? பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அதாவது சில நேரங்களில் நமக்கு விரோதமாக சில மனுஷர்கள் எழும்புறாங்க. சிலர் வந்து நம்மளை பற்றி துச்செய்தியை பரப்பி விடுறாங்க, நம்ம மேலே தவறான சில காரியங்களை போய் சொல்கிறது. சில நேரங்களில் பாருங்கள், நம்மளை பற்றி தப்பாக பேச வைக்கிறது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கூசாமல் என்னமா போய் பேசுவான் பாருங்கள். நீங்கள் ஒன்றை சொன்னீங்கன்னா அவன் 10ன்னு சொல்லுவான். அன்றைக்கி ஒரு அம்மா ஒரு பாஸ்டர் லெட்டர் எழுதிச்சான், ஐயா பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படிச்சான். எதுக்குன்னு கேட்டார் அவர் லெட்டரில். எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கார், ஒழுங்காக கர்த்தரை நேசிக்க மாட்டார், அந்த ஆள் காலை ஓடிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. எப்படி பாருங்கள், இப்பெல்லாம் சில ஆட்கள் விசுவாசிகளும் இருக்கிறாங்க. இவர் உடனே கேட்டுட்டு ஆண்டவரே உபவாசம் போட்டு ஐயாவுடைய காலை ஒடிக்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்னா இப்படி ஒரு ஜெபமே தேவையில்லைங்க. ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்கள், அதுக்கு தான் அந்த வசனம் எடுத்திருக்கோம். யாரையும் ஒரு மாதிரி பயமுறுத்துறது, சபிக்கிறது, ஒரு மாதிரி அவங்கள போய் த்ரெட்டன் பண்ணி பயமுறுத்தி ஏதாவது பண்ணுறணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான ஒன்று, செய்யக்கூடாது. வேதம் சொல்லுது பழிவாங்குதல் எனக்குரியது. நல்லா கவனிங்க, வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். யாரையும் சபிக்கிறதுக்காக தேவன் நம்மளை ரட்சிக்கலைங்க, கவனமாக இருங்க. யாரையும் சபிக்கக்கூடாது. பாருங்கள் வேதம் சொல்லுது, நான் சொல்கிறார் பாருங்கள், பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஒருவேளை உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஒருவேளை உங்களை தவறான காரியங்களை உங்கள் மேலே சுமத்துறாங்க, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க மேலே அவங்கள என்ன பண்ணக்கூடாதான், பழிவாங்கணுன்ற அந்த எண்ணத்தோட வெறியோடு அலையக்கூடாதான். பாருங்கள் சொல்கிறாரு, பழிவாங்குதல் எனக்குரியது. யார்? நான் பார்த்துக்கிறேன். அதை பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஒரு ஆளை நீங்கள் பழி வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண, ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குங்க, என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்களா, இந்த மாதிரி செய்கிறாங்களா, நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க, ஜெபியுங்கள், ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது நீங்கள் போய் அவங்கள சபிக்க வேணாம், நீங்கள் போய் அவங்கள வந்து ஒன்றும் பண்ண வேணாம், கர்த்தருடைய கையில் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் பதில் செய்வார். எடுங்க இன்னொரு வசனத்துக்கு போகலாம். உபாகமம் 32:35 வசனம்.
பழிவாங்குதல் பழிவாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரமாய் வரும். நீங்கள் ஒன்றும் பண்ணாங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஏதோ சில காரியங்களை செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு விரோதமாக சில மனுஷர்கள் எழும்புகிறாங்க, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, உங்களை என்னென்னமோ பண்ண நினைக்கிறாங்க. அந்த வேலையிலே நீங்கள் அவங்கள போய் அவங்களுக்கு என்னது பழி வாங்க நினைக்காங்க. சொல்கிறாரு, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்திலே அவருடைய கால் தள்ளாடும். உங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒன்றும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், அதற்கான ஒரு பதிலை செய்வார் ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்து நாள் சமயமாக இருக்கிறது. அவங்களுக்கு எப்போது ஆபத்து வரும்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி வந்துடும். ஏன்? உங்களுக்கு விரோதமாக செயல்படும் போது நான் ஒன்றும் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நீ போய் பழிவாங்க நினைக்க துடிக்காத, என்ன பண்ண, ஆண்டோடைய கையில் போய் விட்டுரு. அடுத்து சொல்கிறாரு பாருங்க, ஆபத்து நாள் சமயமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரமாய் வரும். அவங்களுக்கு என்ன நேரிட போதோ அது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஏன் அப்படின்னா, அவங்க உனக்கு செய்கிற தீமைக்கு நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதான்னு சில மக்கள்லாம் இருக்கிறாங்க. சிலரும் சொல்கிறாங்கல்ல, எங்கள் உலகத்தில் எவ்வளவு அக்கிரமம் அநியாயம் நடக்குதுங்க, கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிற சொல்கிறாங்களே. கர்த்தர் சொல்கிறாரு, நல்லா அங்கே பாருங்கள், அந்த வசனத்தில் நம்ம பார்த்தா விளங்குது, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்திலே அவருடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்து நாள் சமயமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரமாய் வரும். அப்போ நம்ம போய் பழி வாங்குறத கடவுள் விரும்பலை. என்ன செய்கிறாரு, என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணு, அந்த மாலுக்காக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, போ, உனக்கு விரோதமாக செயல்படுறானா, ஆண்டவரே அந்த மனுஷனை நீர் பார்த்துக்கொள்ளும் என்று அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு பாருங்கள், ஒரு நல்ல விசுவாசி, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை போய் யாரையும் பழிவாங்க நினைக்கவே மாட்டாங்க. அப்படி பழிவாங்க நினைக்கிறது பிசாசுக்கே இடம் கொடுக்கறது. ஏன்னா பாருங்கள், எபேசியர் பாருங்கள், முன்னால் இன்னொரு வருஷம் கூட சொல்கிறேன், மத்தேயு 5:38 சொல்கிறாரு, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று செய்யாதன்றார். அப்படின்னு என்னென்னா, அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு ஆளுக்கு இடது பக்க கல்லை ஒருத்தன் உடச்சிட்டான்னு வச்சுங்க, அதே இடது பக்க பல்லை இவன் உடைக்கணும். அதுதான் அவனுடைய ரூல்ஸு. தெரியாதனமாக இவன் கண்ணை அவன் குத்திட்டான், பதிலுக்கு இவன் போய் அவன் கண்ணை குத்தணும். அதுதான் அந்த நாளுக்கு ரூல்ஸு. சொல்கிறாரு, அப்படி நீ செய்யாத, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நீ செய்ய வேண்டாம் என்று மத்தேயு சுவிசேஷம் 5:38 சொல்கிறாரு. எபேசியர் 4:27 சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு அப்போ பழி வாங்க போகிறீங்கன்ற ஒரு முடிவுக்கு போகும்போது பிசாசுக்கு நம்மளே இடம் கொடுத்துட்றோம். ஒரு நாள் பழி வாங்கன்ற புத்தியில் இருக்கவே கூடாது. சில ஆளுங்க நேரங்களில் ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு ஏதோ தொந்தரவு கொடுப்பான், ஏதோ பிரச்சனை கொடுப்பான், உடனே போய் இவனை எப்படியாவது பழி வாங்கிடணும், எப்படியாவது அவனுக்கு தொந்தரவு கொடுத்துடணும், எப்படியாவது அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கே, அது பிசாசுக்கு இடம் கொடுக்குற விஷயம். அதை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதாம், செய்யக்கூடாது. அப்போ பாருங்கள், அப்படி செய்கிறதுனால மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க எந்த அளவுக்கு அந்த மாதிரி செய்கிறவங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்துடும். பாருங்க, எடுங்க லூக்காஸ் 6:6, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ நமக்கு கொடுன்னு சொன்ன உடனே இந்த தசமபாகம் காணிக்க கொடுக்குற மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கொடுக்குறதுல நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஆளுக்கு சிரிப்பை கொடுக்கலாம். சில ஆளும் பாருங்கள், சிரிக்காமல் எனக்கான பேய் இருந்த மாதிரி இருப்பான். பாருங்கள், இந்த உலகத்தில் மனுஷனுக்கு தாங்க சிரிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை கடவுள் உண்டாக்கியிருக்கார். உலகத்திலேயே சிருஷ்டிப்பிலேயே சிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை மனுஷனுக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் சில ஆளும் பாருங்கள், யாரை பார்த்து சிரிக்க மாட்டான், எனக்குனாலும் போவான், பேரஞ்சவனமாக போயிட்டே இருப்பான், யாரையும் பார்த்து சிரிக்கிறதே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற முகத்தோடு அப்படியே இருக்கிறது. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, யாரை பார்த்தாலும் நீங்கள் சிரித்து அன்பாக பழகினீங்கனாவே உங்களை பார்த்து நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போகிறீங்க, உங்களை பார்க்கும்போது ஒரு ஆள் மூணு நிற்கிறான்னு வச்சிங்கன்னா என்ன நினைப்பீங்க, பாவி பய
சுடுமூஞ்சி பையன் இந்த நம்ம முன்னால் வந்து நிற்கிறான். இன்றைக்கி என்ன நடக்க போதோ கோபம் வரும் பாருங்கள் மக்களுக்கே. ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தர் உள்ளே போனோன்னே அவங்கள பார்த்து வாங்க சார் அப்படின்னு ஒரு சிரிப்போட, வாங்கம்மா ஒரு சிரிப்போட, பரவாயில்ல நல்ல மனுஷன், நல்லாயிருக்கும். மக்களுடைய மனம் பாருங்கள். சில ஆளுகளுக்கு சிரிக்கிறதுக்கே முடியலை, பெரிய பிரச்சனை தான், சிரிப்பே கிடையாது, அப்படியே சிரிக்காமல் இருக்கிறது அது ஒரு பெரிய சாதனை மாதிரி. அருமையானவர்களே, ஒரு ஆளுக்கு நீங்கள் சிரிப்பை கொடுக்கும்போது நிறையா பேர் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உங்களோட அன்பாக இருப்பாங்க. ஒரு ஆளை கூட கையை கொடுத்து பாருங்கள், போகும்போதே வாங்க எப்படி இருக்கீங்க கையை கொடுத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு கை கொடுத்தீங்கன்னா 100 பேர் உங்களுக்கு கை கொடுக்க ரெடியாக இருப்பான். சில ஆளுகளுக்கு பாருங்கள் கை கொடுக்கவும் தெரியாது, கையை எப்படி கொடுக்கணும் தெரியாது. சிரிக்கும் போது 4 பேரை பார்த்து நல்லா அன்பாக சிரிக்கணும், 4 பேரை பேசணும். நீங்கள் ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கீங்களே கேட்டால் 10 பேர் உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்க கேட்பான். ஏன்னா வேறு சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும். சபைக்கு வர்றோம், ஒருத்தரை பார்த்து வாங்க பிரதர் பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்னீங்கன்னா, புதுசாக வந்தவங்க கூட என்னமோ சொல்கிறாரு என்னமோன்னு பக்கத்தில் வருவான். சபைக்குள்ளே வரும்போது அந்த அன்பை கொடுக்கணும், அந்த சமானத்தை கொடுக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அந்த சிரிப்பை கொடுக்கணும். பாருங்கள் வேறு சொல்லுது, கொடுங்கிற அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை விட்டுட்டு சில ஆளுக்கு பாருங்கள் எலும்பு நின்றுட்டு வைய கொடுத்தான்னு வச்சுங்க, 4 பேரை திட்டுறான், 4 பேரை திட்ட அவனை 40 பேர் திட்ட ரெடி ஆயிடுவான். அப்போ இதுவும் கொடுக்குறதா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். சொல்கிறாரு, நீங்கள் சமானத்தை கொடுத்தா அவங்க சமானம் கொடுப்பாங்க, நீங்கள் சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசுனீங்க அவங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக பேசுவாங்க. நீங்கள் விரோதமாக எழும்புனீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புவார்கள். அப்போ சொல்கிறாரு, கொடுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கப்படுமா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கு. சிரிப்பை கொடுத்தீங்கன்னா அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வரும். அன்பாக காமிச்சிங்கன்னா அன்பாக இருப்பாங்க. பாருங்கள் கோபத்தை காமிச்சா அதுவும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியே வரும். ஏன்னா பாருங்கள் பழி வாங்கக்கூடாது, பழி வாங்கன்ற எண்ணம் இருக்கிறத விட்டுட்டு இப்போ அன்பை கொடுக்கக்கூடிய மக்களாய் பாருங்கள் அந்த அமுக்கி குலுக்கி சரிந்துழும்படி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா மாற வேண்டும். அதில் வந்து சொல்கிறாரு வேதத்தில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது மாதிரி பல மடங்கு வரும் என்பதற்கு வேதத்தில் இன்றைக்கி சில ஆதாரங்களையும் சொல்ல போகிறேன். பழி வாங்கும்படி ஒரு மனுஷன் செயல்படுவானால் அவனை பழி வாங்குவதற்கு பல மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம பழிக்கு பழி வாங்காமல் மன்னிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, மன்னிப்புக்குறவங்களுக்கு அநேக மன்னிக்கக்கூடிய மக்களை தேவன் எழுப்புவார். குறிப்பாக ஒரு ஆளை நீங்கள் யாராவது ஒருத்தர் ஏமாத்துறாருன்னு வச்சுங்க, அவர் சொல்லுவார் நான் தான் ஏமாத்துறல ரொம்ப கெட்டிக்காரருங்க அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பாக அதுக்கு வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 ரெட்டை பிள்ளைகள், ட்வின்ஸ் அவங்க. ஒருத்தர் ஏசா, இன்னொருத்தர் யார் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு ஒரு நாள் நல்லா சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறான், சமையல் செய்யக்கூடிய நல்லா திறமசாலி. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், பயத்தம்பயிர் கூழ் செய்கிறான், பச்சை கலர் இந்த சிவப்பு கலரில் கூழ் நல்லா செஞ்சால் வாசம் நல்லா ஜம்முன்னு வருது. பாருங்கள் அங்கேருந்து அண்ணன் வர்றான், நல்லா வயிறு பசியோடு வர்றான். வந்தோடனே இவன் கேட்குறான், அப்பா கொஞ்சோண்டு கூழ் கொடுப்பா, வயிறு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு கேட்டோன்னே இவன் என்ன பண்ணுறான், இவனுடைய ஏமாத்து வேலையை அவன்கிட்ட காமிக்கிறான். என்ன காமிக்கிறான்னா, சரி உனக்கு நான் பைத்தங்கூழ் கொடுக்குறேன், இது எனக்காக தான் பண்ணேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, உன்னுடைய சேஷபுத்திர பாகத்தை எனக்கு சத்தியம் பண்ணி விற்று கொடுத்துரு, விற்று போட்டுரு அப்படின்னா. அவன் உடனே நான் தான் சாப்பிடாம கிடக்கணும், செத்து போய்ட்டு நான் என்ன பண்ண முடியும், சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை சாப்பிடாம அவனை செத்துருக்கான் நாட்டில். ஆனால் அந்த ஏசா ஒரு வேளை சாப்பிடலன்றக்காக நீ சாக போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், சரி நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன், நீ இப்போ என்ன பண்ண சத்தியம் பண்ணி அந்த சேஷபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துட்டு விற்று போட்டுரு அப்படின்னா. இவன் என்ன பண்ணான், அதாவது நான் வயிறு பசியிலே சாக போகிறேனே, எனக்கு ஏன் இந்த சேஷபுத்திர பாகம் சொல்லி அவனுக்கு சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டான். இவனை ஏமாற்றி வாங்கிட்டான். வாங்கிட்டு கடைசியாக இவனுடைய தகப்பன் ஈசாக்கையுமே ஏமாத்துறான். என்ன ஏமாத்துறான் தெரியுமா, நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லி அவனுடைய தகப்பன் கண் தெரியாத அந்த முதிர் வயலில் அவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அவனை ஏமாற்றி ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் ஏசாவுடைய குரலவே ஒரு மாற்றி மிமிக்ரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இந்த யாக்கோபு பண்ணி போய் கடைசி அங்கே போய் நல்ல ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை சேஷபுத்திரத்தை வாங்கிட்டு வர்றான். வெளியே வந்தால் ஏமாற்றப்பட்ட ஏசா இருக்கானே, அவன் அழுதுகிட்டு வந்து அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கல இல்லையா அப்படின்னு புலம்புறான். கடைசி அவன் ஏமாற்றிட்டு சேஷபுத்திர பாகத்தை வாங்கிட்டு போயிட்டான். பெரிய பிரச்சனை. உடனே அவருடைய ஈசாக்குடைய மனைவி இருக்காங்களே ரெபேக்காலும் இந்த யாக்கோபை அவனுடைய மாமா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. மாமா வீட்டுக்கு அனுப்புனா மாமா யார் தெரியுமா,
இவன் சோத்தை வச்சு தான் ஏமாத்தினான். அவன் இவனோட கில்லாடி, பயங்கரமான கில்லாடி. ஏமாத்து பேர் வழினா அவனை மாதிரி ஒரு ஏமாத்து பேர் வழி கண்டுபிடிக்க முடியாது. இவன் ஒரே நாள் ஒரு வேளை சாப்பாட்டில் தான் ஏமாத்தினான். ஆனால் லாபான் இருக்கானே 20 வருஷம் ஏமாத்தினான் அவனை. போனான் போய் பார்த்தோன்னே ராகேலை பார்க்குறான். ராகேல் ரொம்ப கண்ணுக்கு பிடிச்சமான ஒரு பெண்ணாக இருக்கிறான். உடனே அங்கே என்ன பண்ணுறான், போய் அவளை நேசிக்கிறான். காதல் மலருதுன்னு கூட சொல்லலாம். மலர்ந்துச்சு. கடைசி அந்த அம்மா மேலே ரொம்ப நேசத்தில் போயிட்டான். என்னாச்சு தெரியுமா? கடைசி போய் பொண்ணு கேட்க போனால் சொல்கிறான், ஐயா இந்த ஊர் வழக்கம் உனக்கு தெரியுமா? பிள்ளை இருக்கும்போது 2ஆவது பிள்ளையை கொடுக்க மாட்டோம். பிள்ளைக்கு ஒரு 7 வருஷம் ஆடு மேயிட்டான். எவனாவது நம்ம ஊரில் 7 வருஷம் ஆடு மேயினா மேப்பானா? ஒரு பொண்ணு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னா ஒன்று வேணாம் ஆடு வேணாம் எல்லாத்தையும் விட்டு ஓடியே போயிடுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், 7 வருஷம் ஆடு மேய்க்கிறான். 7 வருஷம் ஆடு மேய்ச்சா கல்யாண நேரத்தில் சொல்கிறான் பாருங்கள், இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு, ஐயா இது இல்லைங்க நான் பார்த்த பொண்ணு, அந்த 2ஆவது பொண்ணுங்கன்றான். அது நடக்காது, இந்த பொண்ணை முடிச்சுக்கா, வேணும்னா அதையும் உனக்கு வாங்கிக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னடா பண்ண, இன்னொரு 7 வருஷம் மேய் ஆடு. 14 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டான். நல்லா கவனிங்க, 14 வருஷம் ஏமாற்றப்பட்டுட்டான். சரி இதோட விட்டானா, அடுத்த திரும்பியும் ஒரு 6 வருஷம் ஆடு மேய்க்க வைக்கிறான். இந்த 20 வருஷத்தில் 10 முறை உன்னுடைய சம்பாத்தியத்தை ஏமாத்துறான். சம்பளத்தை இன்னைக்கு சொல்லுவான், உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னுமா, நாளைக்கு வந்து சொல்ல நான் சொன்னேன் 10 ரூபா கொடுப்பேன்னுமா. இப்படி 10 முறை முன்னால் பாருங்கள் ஏமாற்றப்படுறான் அந்த யாக்கோப்பு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுக்கு சொன்னேன்னா, ஒரே ஒரு முறை தன்னுடைய சகோதரனையும் தகப்பனை ஏமாத்தின யாக்கோப்பை 20 வருஷமாக ஏமாற்றப்பட்டான். ஏன் அப்படின்னா, நீங்கள் எதை அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அளக்கும் போது ஒருபடி அளந்தா அது 100 படியாக என்ன செய்யும், பெருகி வரும். என்ன வரும், அமுக்கி குலுக்கி சரிந்துபடி என்ன செய்யுங்க, அளந்து போடுவார்கள் இல்லையா? அப்போ யாரை ஏமாத்துற விஷயமோ யாரை பழி சுமத்துற விஷயங்களோ ஒருபோதும் இல்லாமல் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கையில் விடுறேன், அவர் பார்த்துக்கிறட்டும். அவர் சொல்லியிருக்கிறார், பழி வாங்குதல் யாருக்குரியது, எனக்குரியது, நானே பதில் செய்வேன். யாரு? கர்த்தரே பதில் செய்வாராம். நம்ம என்னங்க பதில் செய்கிறோம், அவர் பெரிய ஆள், அவர் பெரிய பதில் செய்யக்கூடியவர். சரி, இதோடு மட்டுமல்ல, இதுக்கு பிறகு இன்னொரு பகுதி, இப்போ நிறையா சம்பவங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் ரொம்ப சுருக்கமாக இந்த பகுதிக்கு நான் வரப்போகிறேன். எடுங்க 1 சாமுவேல், எடுங்க 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் பாருங்கள் 5லேருந்து. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலுக்கு நேரின் குமாரனை அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அபிமெலேக்கையும் செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோடு கூட சவுலிடத்திற்கு பாளையத்திற்கு இறங்கி வருகிறவன் யார் என்பதற்கு அபிசாய், நான் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். நல்ல கவனிங்க, இங்கே வந்து அபிசாயின் ஒருத்தன் வந்து தாவீது கூட இருக்கான். இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, இந்த சவுலுக்கு அப்னேர்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாருன்னா, அவனுடைய படைக்கு ஒரு பெரிய தலைவன். அவனுடைய படையுடைய போர் வீரர்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்காங்க. இந்த 3000 பேரையும் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறான் தெரியுமா, இந்த தாவீதை தேடுறதுக்கு போகிறான். போன வாரம் நான் சொன்னேன், அவன் என்கேதி வனாந்தரத்துக்கு போனான்னு சொல்லி. இந்த வாரத்தில் இவன் எந்த வனாந்தரத்துக்கு வர்றான், சீப் வனாந்தரம். இவன் வந்து மாற்றுறான், இடத்துல மாற்றினாலும் கூட, ஆனால் சவுலுக்கு மனம் மாறலை. அவனை எப்படியாவது பழி வாங்கிடணும், அவனை கொன்று போட்டுறணும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய படைவரெல்லாம் கூட்டிகிட்டு அந்த சீப் வனாந்தரம் அந்த இடத்துக்கு வந்து வர்றான். வந்தால் பாருங்கள், நைட்டில் நல்லா தூக்கம் வந்துருச்சு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன், இதில் இருங்க. தாவீது பாருங்கள் வர்றாங்க. அப்படி வரும்போது அப்படியே தாவீதும் அபிஷாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் கீழிருக்கிற இடத்துல படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டிலே அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை
கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டிலே இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போன பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறிவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினாலே அவர் எல்லாரும் தூங்கினார்கள். நல்ல கவனிங்க, 3000 படை வீரர்கள், 3000 பேர் படி தூங்கிட்டு இருக்கிறான். யாரை சுற்றிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மந்திரிகளுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கிடையாதுங்க. 3000 பேர் சாதாரண விஷயம் கிடையாது. 3000 பேர் சுற்றிலும் யாருக்கு சுற்றிலும் இருக்கிறான்? சவுலை சுற்றிலும் படுத்திருக்கிறான். சவுல் தான் ராஜா. இவன் பக்கத்தில் அப்னேர்னு சொல்லக்கூடிய ஒரு படைத்தலைவனும் படுத்திருக்கிறான். அந்த சவுலுடைய படைத்தலைவனவன் படுத்திருக்கும் போது ஒரே நேரத்தில் 3000 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அயர்ந்து நித்திரை பண்ணிட்டான். இந்த தூக்கத்தை கொடுத்தது யார் தெரியுமா? யார்? கர்த்தரே கொடுத்தாரு. கர்த்தர் வந்து ஒருத்தருக்கு தூக்கத்தை கொடுக்க முடியும், அவனை தூங்கோட ஆக்க முடியும், அவரால் அதையும் செய்ய முடியும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தூக்கத்தை கொடுக்குறாரு. கொடுத்தா பாருங்கள், நல்லா தூங்கிட்டான் எல்லாரும். இந்த 3000 பேரையும் கிராஸ் பண்ணி பாருங்கள், தாவீதும் அபிஷாயும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து சொல்கிறான், அபிஷாய் சொல்கிறான், தாவீது சரியான சான்ஸு, இவன் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட உங்களுக்குறான், இவனை ஒன்று செய்வான், இவன் உங்களை கொல்றதுக்கு வந்திருக்கான். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, ஈட்டி எடுத்து ஒரே குத்திடுறேன், அப்படியே செத்த போட்டுன்றான். 2 குத்தா குத்தவன, 2 குத்தா மிஸ் ஆகி போயிடும், ஒரு குத்திடுறேன்றான். உடனே தாவீது பரவாயில்ல, நல்ல சான்ஸ் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் என்ன செய்ய மாட்டேன், கையை போட மாட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் கர்த்தர் அடித்தோ அல்லது ஒருவேளை அவர் காலம் வந்தோ ஒருவேளை யுத்தத்துக்கு போயே மாண்டால் ஒழிய நான் ஒருபோதும் என் கையை அவர் மேலே போட மாட்டேன் அப்படின்னு கவனிச்சிங்களா? இவனை கொல்ல வர்றாங்க, 3000 பேரை கூட்டிகிட்டு. இவனை கொல்லுவதற்கு தாவீதுக்கு வந்து சவுலை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நான் மனுஷன் மேலே என் கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கையில் அந்த பழிவாங்கலை விட்டுறான். நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் மனுஷனை போய் சபிக்கிறதும் அவனை அப்படி பண்ணி இப்படி ஒரு மணி நாள் இல்லைங்க, கர்த்தருடைய கையில் விட்டுறணும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக ஒருத்தர் செயல்படுறானா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். உடனே இங்கே என்ன பண்ணுறான், உடனே அந்த இடத்த கடந்துங்க போகிறாங்க. அன்றைக்கி இரவே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன். 26 இப்போ இன்னும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 21 நான் வாசிக்கிறேன். 21 அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்ப வா, என் ஜீவனை இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியினால் இனி உனக்கு பொல்லாப்பு செய்யேன். இதோ நான் மதியற்றவனாக மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கு தக்க நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். எப்படி உன் உயிரை நான் வந்து காத்தேன் இல்லையா, அதே மாதிரி என் உயிரை ஆண்டவர் காப்பார். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் 25 வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கொல்ல வந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணுறான், அவனை ஆசீர்வதிக்க வச்சுட்டான். நான் போனவரை தான் சொன்னேன். அடுத்து பாருங்க, நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் ஸ்தானத்திற்கு திரும்பினான். பாருங்க, இவனை கொல்ல வர்ற ஒரு மனுஷனை விட்டு என்ன பண்ணுறான்னா, கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைச்சும் அதை செய்யாமல் அதை கர்த்தருடைய கையில் விட்டுட்டான். சரி, இப்படி விட்டானே, இதுக்கு கர்த்தர் நியாயம் செஞ்சாரா செய்யலையா? இது எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஒரு வசனத்துக்கு நம்ம போகலாம். எடுங்க 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 4:10. இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து
என்னது சிக்லாவிலே கொன்று போட்டேன். என்ன சொல்கிறான் பாருங்க. இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்குதுன்னா அதில் சவுலும் அவனுடைய குமாரனாய யோனத்தானும் செத்து போயிடுறாங்க. நல்லா கவனிங்களேன். தாவீது பொறுமையாக இருந்தான், ஒன்றுமே செய்யலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு பெரிய யுத்தத்தில் போய் இந்த சவுலும் யோனத்தானும் அங்கே சாகக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன போயிடுறாங்க, போய் மாண்டு அவங்க போய் சிக்கி செத்து போயிடுறாங்க. இந்த செத்து போன செய்தியை ஒருத்தன் கொண்டு வர்றான் வேகமாக. கொண்டு போய் தாவீதுகிட்ட போய் சொன்னோம்னா தாவீது நமக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாரு நம்பி வர்றான். வந்தால் என்ன சொல்கிறான் தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறான், வந்த உடனே, ஏண்டா உனக்கு இது ஒரு நற்செய்தியா? இந்த தேசத்தோடைய ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுடைய மகன் ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவன் செத்து போனான்ற விஷயத்தை நீங்கள் சொல்ல வர்றையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன செய்தி சொல்ல வந்தாலும் ஒரே வீட்டில் வெட்டிட்டான் தாவீது. எப்படி பாருங்கள். நம்ம ஊர்லன்னா செத்து போயிட்டானா பட்டாசு வெடித்து எல்லாருக்கும் பிரியாணி போட்டு பரவாயில்ல செத்து போயிட்டான் ஒருத்தன் அப்படின்னு நினைப்பான். ஆனால் தாவீது என்ன செஞ்சான் தெரியுமாங்க? தனக்கு எதிரியாய் வந்த சவுலையும் சவுலுடைய மகன் யோனத்தானும் செத்துப்போன விஷயத்தை துக்கம் கொண்டாடினான். எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பார்த்தீங்களா? வேதம் சொல்லுது, தாவீது அவன் என் இருதயத்துக்கு கேட்டோன்னு கர்த்தரே சொல்கிறார். ஒரு எதிரி கூட அவன் அழிவதை தாவீது விரும்பலை. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யோக்கியமான ஒரு மனுஷன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைக யாராவது நமக்கு விரோதமாக இருக்கிறாங்க, அவங்கள சபிச்சிடணும், அவங்க அழிஞ்சு போயிடணும், அப்படி போயிடணும், இப்படி போயிடணும், அப்படிப்பட்ட ஒரு பழி வாங்குறதுக்கு நம்ம போகாமல், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, கர்த்தரே அதற்கு பதில் செய்ய, அவர் பார்த்துக்கிறட்டும், அவர் கையில் விடுவான் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வரும்போது நம்ம சார்பாக கர்த்தர் என்று யுத்தம் செய்வார். பாருங்கள், இன்னொரு பதிவு போகலாம். இப்போ 2 சாமுவேல் 1:17 எடுங்க. தாவீது சவுலின் பேரிலே அவன் குமாரனா யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். பெரிய ஒரு புலம்பல். பாருங்கள் என்ன பண்ணுறா, ஒரு ஐயோ அப்படி செத்து போயிட்டேன்னு சொல்லி அப்படியே அவனால் மனம் தாங்க முடியாமல் சவுலுக்காகவும் அவனுடைய குமாரனா யோனத்துக்காகவும் பாருங்கள் என்ன பண்ணுறான், புலம்புறான். பாருங்கள், எதிராக இவனை கொல்ல வந்த ஒரு ராஜா, அவன் செத்து போனான்றக்கா இவன் என்ன பண்ணுறாங்க, போய் அழுது புலம்புறான்னா அவன் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி அந்த பழிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணத்தை விட்டுட்டான். பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறான் பாருங்கள் தாவீது. அது மட்டும் இல்லாமல் அதே அதிகாரத்தில் 24 பாருங்க, நான் வாசிக்கிறேன். 24 இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேலே பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக என்னது அழுது புலம்புங்கள். எப்படி பார்த்தீங்களா? சொல்கிறான், சவுல் எனக்கு அநேக விரோதங்களை செஞ்சுருக்கலாம், ஆனாலும் என்ன சொல்கிறான், இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ட்ரெஸ்ஸில் பொண்ணு ஆபரணங்களாம் குத்தி வச்சு விட்டானே, அந்த சவுலுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, அழுது புலம்புங்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். தன்னுடைய எதிரியை எப்படி நேசிக்கிறான் பாருங்க. எதிரி இல்லை இவனுக்கு, இவன் எதிரியாக நினைக்கல, ஆனால் சவுல் நினைக்கிறான் அப்படி. ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறான், ஆண்டவருடைய கையில் அந்த பழிக்கு பழி வாங்குதல் அவங்க ஆண்டவருடைய கையில் விட்டுட்டான். திரும்ப பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். 25 போர்முகத்திலே பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? அதாவது யோனத்தான் சவுலுடைய மகன். இந்த யோனத்தான் மட்டும் இருந்தால் தாவீது ராஜாவாகவே முடியாது. ஆனால் யோனத்தான் செத்து போயிட்டான்ற கேள்விப்பட்டுட்டு அவன் என்ன மாதிரி புலம்புறான் பாருங்களேன். என்ன மாதிரி புலம்புறான் பார்த்தீங்களா? என்னன்னா, போர்முகத்திலே பராக்கிரமசாலி விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனா என்ன அப்படின்னு சும்மா கதறி புலம்புறான். ஏன்னா எப்பயுமே நீங்கள் பழி வாங்குறத நீங்கள் எடுத்துக்கிற போது கர்த்தரங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அதை கர்த்தருடைய கையில் விட்டுறணும். ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு விடும்போது அடுத்து பாருங்கள் சொன்னார். அடுத்த வசனத்தில் 26 என் சகோதரனாய் யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. சொல்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணோடு வைக்கக்கூடிய அன்பை விட உன்னுடைய அன்பு பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு எதிரியோடைய மகனை பார்த்து சொல்கிறான், என் சகோதரனாய் யோனத்தானே. யாராவது சொல்ல முடியுமா? அவனை என்ன பண்ணியிருப்பான்? அவன் செத்து ஒழிஞ்சிருக்குன்னு நினைப்பான். ஆனால் இவன் அவனுடைய சார்பாக நின்று அவனுக்காக அழுது புலம்புறான். அந்த பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணம் அவன்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லை பாருங்கள்.
பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டே என்று பாடினான். அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறான் தாவீது. என்ன மாதிரி ஒரு காரியம்னா, அந்த பழி வாங்குறதுல ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு, ஆண்டவரே நான் ஒருபோதும் யாரையும் பழி சுமத்த மாட்டேன், பழி வாங்க மாட்டேன், அந்த மாதிரி காரியங்களை ஒருபோதும் நான் செய்ய போவதில்லைன்னு சொல்லி தாவீது அங்கே என்ன பண்ணுறான், தன்னுடைய எதிரியாய் நினைக்கக்கூடிய அந்த மனுஷனை கூட நேசித்து அது ஆண்டோடைய கையில் என்ன பண்ணுறாங்க விட்டுட்டான். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட தேவ அன்பில் நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை யாரையும் பழி சுமத்துவதோ, பழிக்கு பழி வாங்குவதோ, இல்லை பாருங்கள் ஏதோ நடந்ததுனால உடனே சபிக்கிறதோ, ஒரு மாதிரி ஏதோ பண்ணுறதோ பண்ணாமல் ஆண்டவரை எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுக்குற ஆண்டவரை நீங்களே பார்த்துக்குங்க. அப்படி நீங்கள் விடும்போது பாருங்கள், தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு. எடுங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகி தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். என்ன பாருங்க, பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை பாருங்க, சவுலை தள்ளிட்டு தாவீது என்ன பண்ணுறாராம், அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பார்த்தீங்களா, ஆண்டவரே சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை அவன் செய்வான். ஒரு ஆளை மன்னிக்க நான் மன்னிச்சிருவான், பழி சுமத்துறதை அவன் எடுத்துக்கிறான், அதை என் கையில் கொடுத்துருவான். ரொம்ப ஒரு பாருங்கள், அவனை குறித்து கர்த்தர் எவ்வளோ அருமையான சாட்சி கொடுக்குறார் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் அவன் பாருங்கள், எனக்கு சித்தமான எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார், கர்த்தரை கொடுக்குறார். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் பழியும் வாங்கிறத நம்ம எடுக்காமல் அதை என்ன பண்ணணும், பழி வாங்கிறத அவர் கையில் விட்டுட்டு அவர் அதை நியாயம் தீர்ப்பார் என்று என்ன பண்ணணும், ஆண்டோடைய கையிலேயே விட்டுறணும். இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, தேவ அன்பில் நடக்கும்போது சில நேரங்களில் நமக்கு விரோதமாக சில மனுஷர்கள், சில ஆட்கள் யாராரமாக எழும்புறாங்க. ஆனால் உடனே நம்ம வாயிலேருந்து அவங்க அப்படி போயிடணும் இப்படி போயிடும் நம்ம பேசுகிறோம். ஆனால் சொல்கிறார், ஆண்டு சொல்கிறாரு, அப்படிலாம் நீ பேசாத, விடு, உனக்கு விரோதமாக யாராவது வர்றாங்களா, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த எல்லா விதமான காரியம் என் கையில் விட்டுருன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கும் தேவ அன்பிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நடக்க ஒவ்வொருவரும் யாரையும் பழிக்கு பழி வாங்கணுன்ற அந்த எண்ணத்தை என்ன செய்யணுங்க, விட்டுட்டு பழி வாங்குதல் இருக்குமா ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஆண்டவரை நீரே பார்த்து கொள்ளும் என்று அவர் கையில் விடுவோம். நான் சொல்கிறேன், அந்த தேவ அன்பிலே நடக்கும்படி தீர்மானியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, இந்த நாளில் கூட எல்லாருடையும் சமானமாக இருக்கும்படியாகும் நீ சொன்னீர். ஆண்டவரை பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்னீரே, நியாய தீர்ப்புக்கென்று ஒப்புக் கொடுங்கன்னு சொன்னீர். ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம், நீர் பார்த்து கொள்வீராக. ஆண்டவர் இந்த நாள் நம்முடைய உமக்கு உரமாய், நம்முடைய ஜனங்களுக்கு உரமாய் எழும்புகிற எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கும் நீர் பதில் செய்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆண்டவரே, அப்படி செய்கிற தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அப்படியாய் எங்களை வழி நடத்துவீராக. அதனால் எங்கள் சபை மக்கள் மீது ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எப்போதும் தேவ அன்பிலே நடக்கும்படி வாழும்படி ஆவியானவரே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.